தோட்டத்திலே விளைய வச்சு இங்கே விற்பனை செய்கிறாங்களாம். வந்து ஓட்டையை போட்டு அதில் வந்து அப்படியே தண்ணி தெறிக்குது பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் மாதிரி. வணக்கம் நண்பர்களே. அப்பா வெயில் மூஞ்சில் அடிக்குது. எல்லாம் அப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்கேன் ஈசானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் தோட்டம். இந்த விவசாய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தோட்டத்திலே விளைய வச்சு இங்கே விற்பனை செய்கிறாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க, என்னென்ன அவங்க விளைய வைக்கிறாங்க, என்னென்ன விற்கிறாங்க, என்ன விலை, இந்த தோட்டத்தை எல்லாத்தையுமே இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம். எவ்வளோ ஒரு அழகான பசுமை நிறைந்த இடமாக இருக்குது பாருங்க. ஈசானிய மூலை, ஈசானி மூலை நார்த் ஈஸ்டில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அந்த பக்கம் பக்கத்தில் பாருங்கள் மலை. இது வந்து மழைக்காலம் இல்லை, அதனால் மரங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பட்டு போனது மாதிரி இருக்குது. மழை காலத்தில் வந்தோம்னு வச்சுங்களேன், மழையெல்லாம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் மாதிரி பண்ணுறாங்க. ஓ, பைப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதில் வந்து அங்கங்கே ஓட்டையை போட்டு தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்களே. இதனால் என்ன பண்ணலான்னா, நீரை நல்லா சேமிக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி தெறிக்கிறது பைப்பில் வந்து ஓட்டையை போட்டு அதில் வந்து அப்படியே தண்ணி தெறிக்குது பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் மாதிரியே தான். இதன் மூலமாக என்னென்னா, ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் தண்ணியோட செலவு பண்ணுறது குறைவு. எப்படி பாருங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. தண்ணி தெறிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பக்பூங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மார்னிங் க்ளோரி. செம்மையாக இருக்கும் இது மார்னிங் க்ளோரி. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு செய்வாங்க பாருங்கள் தாய்லாந்தில். வெஜிடபிள் மட்டும்தான், வெஜிடபிள், சோளம், அப்புறமா வந்து கேரட்டு, இந்த மார்னிங் க்ளோரி இதெல்லாம் போட்டு அந்த சோய் சாஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்பவே டெலிஷியஸாக சுவையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா லெட்டிவ்ஸ், இந்த பர்கரில் இருக்கும்ல ஒரு இலை, லெட்டிவ்ஸ், இதுதான் அந்த இலை. ஸோ எப்படி இவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். கேமராவில் தெரியுதா அந்த தண்ணி? ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கரும்பு தோட்டம். இது வந்து என்னதுன்னா, இதுங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய்னா நாட்டு கத்திரிக்காய். இது இந்த பர்பிள் கலரில் நீளமாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் கிடையாது. அதான் நம்ம ஊரில் பச்சை கலரில் குண்டு குண்டாக இருக்கும்ல, நாட்டு கத்திரிக்காய் அது. இதுவும் பாருங்கள் மார்னிங் க்ளோரி தான். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து பசுமையாக இருக்குது. மார்னிங் க்ளோரி. இது என்ன, ஏதோ ஒரு கீரை வகை, என்ன கீரைன்னு தெரியல, பசலி கீரையா? இது என்ன கீரைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒரு வகையான கீரை. மார்னிங் க்ளோரி தான் செம்மையாக இருக்குது, பச்சை பசேர்னு அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு வகையான செடி பாருங்க. இதுவும் விற்பனை செய்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு. இதோ அங்கே வாங்குகிறாங்க. நம்ம போய் அதை முதல்ல வீடியோ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் தோட்டத்துக்கு வரலாம். இது பாருங்கள், துளசியை வந்து தாய்லாந்து மொழியில் கிரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம். இது வந்து வெங்காயம். இங்கே வெங்காய தண்டையும் சாப்பிடுவாங்க. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து
இங்கெல்லாம் வெங்காய தண்டையும் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் வெங்காயம் மட்டும்தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம். இதுதான் அந்த லெட்டிவ்ஸ். பிடிங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க உடனே போய். For salad and for also for burger. Pom farm. Pom farm. Pet. இது வெஜிடபிள் சாலடுக்கு. இங்கே பாருங்க தக்காளி இன்னும் பழுக்கலை. நேச்சுரல். நேச்சுரல். நோ கெமிக்கல். ஓ ஆர்கானிக். ஆர்கானிக் ஃபார்மா. கெமிக்கல்லாம் எதுவும் போடுறது இல்லையா? தக்காளி இன்னும் பழுக்கலை. சூப்பராக இருக்குது தோட்டம். ขนาดแค่ได้ยินเสียงอ่ะยายอูนี่ได้ยินเสียงมาได้ยายอูอ่ะฮัลโหลฮัลโหล no ฮัลโหลฮัลโหลว้าวสาวตากลมไอ้ม้าไอ้น้องฟังยายอูไปตลาดเดี๋ยวมาจ้า இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பப்பாளி. இதெல்லாம் பப்பாளி கன்று. யாரும் வந்து கேட்டால் விற்கிறதுக்கு பப்பாளி கன்று. இது பாருங்கள், இதெல்லாம் துளசி செடிகள். துளசியில் 2-3 வகை வச்சுருக்காங்க இங்கே. பாருங்கள், அந்த பக்கம்லாம் வாழைத்தோப்பு. செம்மையாக இருக்குது தோட்டம். செல்ஃப் ரிலையன்ஸ் தச்சார். ஓகே. இங்கே பாருங்கள், ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டம். இந்த மார்னிங் க்ளோரி, தக்காளி செடி, வெங்காய செடி எல்லாமே பார்த்துட்டோம். லெட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்படியே இவங்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் உள்ள தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி 2 நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா பலா மரம் மாதிரி இருக்குது. பலா செடி. இதெல்லாம் கொய்யா. அது கொய்யா. இது என்னன்னு தெரியல. இது டுரியன் மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், பப்பாளி காய்ச்சி கிடக்கு. இது பாருங்கள், பப்பாளி, வாழை. அப்படி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பும் இருக்குது. இருங்க உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மீன் வளர்ப்பு. இங்கே பாருங்கள், எல்லாமே ஏறக்குறைய எல்லாமே வச்சுருக்காங்க. மீன், மாமரம், தென்னை, வெங்காயம், தக்காளி, லெட்டிவ்ஸ், மார்னிங் க்ளோரி, துளசி, பப்பாளி, டுரியன் எல்லாமே ஏறக்குறைய எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு சீசனில் இது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் இருக்கும். டெய்லியும் தினமும் இங்கே வந்து வேலை இருக்கும் உங்களுக்கு ஏதாவது. இது பாருங்கள், அவங்க வந்து விவசாயத்துக்கு அந்த வயலுக்கு உள்ளே போகும்போது பயன்படுத்துகிற காலணி இது. அருமையான தோட்டம். இங்கே வந்து ஈசானில் வந்து மிகவும் பிரபலமான உணவு பார்த்திங்கன்னா சேலட், சொம்டாம்னு சொல்லுவாங்க. சொம்டாம், அதில் வந்து பச்சையாக நண்டெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு நண்டு சாப்பிட பிடிக்கலாம், நீங்கள் வெறும் காய்கறிகள் மட்டும், வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்லாம். பப்பாளி, தக்காளி, பச்சை மிளகா,
பப்பாளியை வந்து அப்படியே பூ மாதிரி சீவிடுவாங்க, பச்சடி மாதிரி சீவி இதெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதனாலவோ என்னவோ தெரியல, தாய்லாந்து மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருப்பாங்க. சரிங்களா, அந்த சொம்டாம் சாப்பிட்றதுனால. இப்போ பாருங்க, இவங்க ஏதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருப்பாங்க போல். கிரேப், திராட்சை எல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த பக்கம் கரும்பு. ஸோ இதாங்க இவங்களோட ஃபார்ம், தோட்டம். இப்போ இவங்க வாங்கினது எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 40 தாய்லாந்து பார்த்தான். 40 தாய்லாந்து பார்த்து. ஆனால் இவங்க ஃப்ரெண்டு போல், என்னோடய மதரின்லாம் அடிக்கடி இங்கே வருவாங்க போல். அதனால டிஸ்கவுண்ட்டு போட்டு இது 30 பாத்து தான். இங்கே பாருங்கள், இதான் இப்போ நாங்கள் வாங்கினது. இதுதான் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம். இது மல்லித்தலையும் இருக்கியா? ஆமாம், நான் மல்லித்தலையை பார்க்காம விட்டேன். கொத்தமல்லி, மல்லித்தலைமில்ல, அதுவும் இருக்குது. இந்த பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இருங்க, மல்லித்தலையை காட்டுறேன். What are you doing? என்ன பண்ணுற? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க பட்டு? என்ன பண்ணுறீங்க? என்னடா அது? மல்லித்தலை கொத்தமல்லி இதோ இங்கே இருக்குது. நான் முதல்ல சரியாக பார்க்கல, இப்போ காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்மளே வீட்டிலே வளர்க்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லியும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்துகிறோம். பாருங்கள், கொத்தமல்லி, மல்லித்தலை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே வீட்டிலே பண்ணலாம். எல்லாம் கடையிலே வாங்கி சாப்பிட்றதுனால தான் எல்லாம் கெமிக்கல். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ கெமிக்கல் அடித்து விற்கிறாங்க, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்மளே வீட்டிலே செய்யலாம். ஒரு சின்ன ஒரு பூந்தொட்டி இருந்தாலே அதிலே இதெல்லாம் செய்யலாம். பாருங்கள், வெங்காய தண்டு. ஓகே, சிறப்பாக வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். அப்படியே நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் அந்த மல்லித்தலை, அப்புறம் அந்த லெட்யூஸ், அப்புறம் மார்னிங் க்ளோரி இதெல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஈசான் விவசாயிகள் இந்த மாதிரி தோட்டம் வச்சு அவங்க வந்து ஒரு தற்சார்பு மாதிரி வாழ்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்குங்க இங்கே. மாமரம், கொய்யா மரம், டூரியன் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, மார்னிங் க்ளோரி இருக்குது, லெட்யூஸ் இருக்குது, கத்தரிக்காய் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய எல்லா காய்கறியுமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே. சரியில்லை ஃபார்ம்னா. இப்போ இதில் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஏறக்குறைய நிறையா உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் யார் வந்து மக்களை ஊக்குவிச்சான்னு பார்த்தீங்கன்னா, கிங் ராமா 9 இப்போ இருக்கார்ல, அவரோட அப்பா. அவர் தான் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் செயல்படுத்தி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு முறையெல்லாம் இது பண்ணி அந்த ஏழ்மையை வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் ஏழ்மையை சமாளிச்சிருக்காங்க தாய்லாந்தில். தாய்லாந்து மக்களோட மைண்ட் செட் எப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு கடை போடுறது, மார்க்கெட்டில் ஒரு ஏதோ விற்கிறது அப்படின்னா ரொம்ப யோசிப்போம். என்கிட்ட காரு, மாடி வீடெல்லாம் இருக்குது, நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நான் போய் கடை விற்கிறதா, கடை போடுறதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தாய்லாந்தில் அப்படி கிடையாது. ஃபார்ச்சுனர் கார் வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. அதில் 100-200 தான் கிடைக்கும். இருந்தாலும் அது ரொட்டேஷன், மணியை வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அந்த கிங் ராமா 9ங்கிறவர் தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து மக்களை இது பண்ணது. ஏதாச்சும் பண்ணி விற்பனை பண்ணணும், அதுதான் கான்செப்ட்டு. அப்படி செய்யும்போது அந்த பணம் வந்து அப்படியே எல்லார்ட்டையும் வாங்குறவங்ககிட்டேருந்து விற்கிறவங்ககிட்ட அப்படியே சொசைட்டியில் சுற்றிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஈவினிங் மார்க்கெட்டு, நைட் மார்க்கெட்டு, ஃபுட் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க தாய்லாந்தில். சஸ்டைனபிலிட்டி. இங்கே ஒரு பாடமே வகுத்துருக்காங்க மாணவர்களுக்கு. என் ஸ்கூல்லலாம் பசங்க படிப்பானுங்க. SEPன்னு சொல்லிட்டு, சஃபிஷியன்சி எக்கனாமி ஃபிலாசபி, SEP. ஸோ அதை பேஸ் பண்ணது தான் இந்த கான்செப்ட் எல்லாமே.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் வேலை நடக்குது. புதுசாக கோவில் கட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால டைனோசர் பார்க். மலையை பாருங்கள். இந்த மலையோட வருஷம் பார்த்திங்கன்னா பல மில்லியன் இயர்ஸ் ஆண்டுகளாம். குன்கேனில் வந்து அதான் 100 மில்லியன், 100 மில்லியன், 50 மில்லியன், 60 மில்லியன் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்கே போட்டிருந்தாங்களே ஹிஸ்ட்ரி. குன்கேனில் வந்து டைனோசர் வாழ்ந்ததற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நிறைய டைனோசர் பார்க்கு, குன்கேன் முழுவதுமே வந்து நீங்கள் நிறையா டைனோசர் பார்க்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனோசர் பூங்கா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இடம் இல்லை, குட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன். முதல்ல யானை வச்சுருக்காங்க. யானை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், டைனோசர் முட்டையிலேருந்து வெளியில் வருது. குட்டி குட்டி டைனோசர்ஸ் முட்டையிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில வருது பாருங்கள். இதெல்லாம் பெருசு. சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை முடிக்கலை, செய்து முடிக்கலை. ஒரு 50% தான் வேலை முடிஞ்சிருக்கு. அப்படியுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாட்டு மைதானம், கால்பந்து விளையாட்டு மைதானம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அதோ அந்த விளையாட்டு மைதானத்துக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துக்கு சொந்தமான கோவில் தான் அதுன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்கள்ல. அந்த பக்கம் விலங்குகள்லாம் வச்சுருக்காங்க. மாடு, பன்றி, எருமை எல்லாம். சிலை உண்மையிலே இது குழந்தைங்களுக்கு நல்ல இடம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பன்றி, மாடு, பன்றி, வாத்து எல்லாம் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன பசங்க வந்தால் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், வாத்து கூட்டம். இது பசுமாடு, கன்று, இது காளமாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா எருமை மாடு. தாய்லாந்துலாம் அவ்வளோ எருமை மாடு இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ தான் கம்மியாயிடுச்சு. அவ்வளோ எருமை மாடு. விவசாயத்துக்கெல்லாம் எருமை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஏற்பூட்டி உலகு ஓட்டுறது எல்லாமே எருமை தான் பிரதானமாக. ஆனால் நம்ம தமிழர்களும் ஒரு காலத்தில் எருமை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பசுமாட்டுக்கு மாறியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருட்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். மறுபடியும் அழகான தோட்டத்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க.